அது நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓ ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்களா எல்லாருக்குமே வந்தது 218. ஸோ அப்போ ஃபெயிலோவர் எப்படி ஆகுது? ஒண்ணுத்த போய் செக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த அந்த பிரைமரி மிஷினுக்கு ஏதோ ஒண்ணு ஆனோடனேவே ஹெல்தியா இருந்தவர் அன்ஹெல்தியா மாறிட்டாரு. இந்த இடத்துல அன்ஹெல்தியா மாறின உடனேவே அடுத்த சர்வர் நம்ம என்ன பேக் எண்ட்ல வச்சிருக்கோமோ அவர்கிட்ட ரீச் ஆயிட்டு நமக்கு அவுட்புட் வந்துகிட்டு இருக்கு. இஸ் தட் கிளியர் கைஸ்? இப்ப தெரியுதா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரவுட்டிங் பாலிசிஸ்? எஸ் எஸ். ஓகே. கடைசியா ஒருத்தர் இருக்காரு. எஸ் சொல்லுங்க. சப்போஸ் இதுக்கு ஹெல்த் செக் கொடுக்கல, இந்த கேஸ்ல வந்து அது செகண்ட் சர்வர் பிக் பண்ணுமா? பிக்கே பண்ணாது. ஹெல்த் செக் நீங்க கொடுக்கல அப்படின்னாலே அது ஃபர்ஸ்ட் சர்வர் கிட்ட மட்டும் போகாது, எல்லா சர்வர் கிட்டயும் போகும். அண்ட் அதே மாதிரி நீங்க அங்க ஃபெயில் ஓவர்னு கொடுத்தாலே ஹெல்த் செக் நம்ம பிக்கப் பண்ணியே ஆகணும். ஓகே ஓகே. ஸோ இப்போ கடைசியா ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் மல்டி வேல்யூ அப்படின்னு. நீங்க பேரை பார்த்தே அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனா நான் அதை சொல்லி தர மாட்டேன். தட் இஸ் கோயிங் டு பி யோர் டாஸ்க். இதையும் இப்போ நிறைய யூஸ் பண்றாங்க. மல்டி வேல்யூ ரவுட்டிங் பாலிசி. ஒரு இடத்துலயும் உங்களோட டாஸ்க் என்னன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எப்படி மல்டி வேல்யூ ரவுட்டிங் பாலிசி ஒர்க் ஆகுது, எந்த சினாரியோல இந்த பாலிசியை எடுத்துட்டு வர போறாங்க, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? முதல்ல மல்டி வேல்யூ ரவுட்டிங் பாலிசி எதுக்காக ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்க, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை நம்ம எப்படி எடுத்துட்டு வரணும்னு பாருங்க. ஏன்னா ப்ராக்டிக்கல் செஷன் என்னவோ நமக்கு ஈஸிடான்னு வச்சுக்கோங்களேன். உள்ள போவோம், பாலிசி பேர் என்னன்னு கேட்கும், பாலிசி பேரை கொடுப்போம். டிபெண்ட்ஸ் ஆன் தட் பாலிசி நம்ம உள்ள இருக்க கான்ஃபிகரேஷன் செய்ய போறோம். பட் உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சுன்னா யாரையும் டிபெண்ட் பண்ணாம நீங்க செய்யலாம். முதல்ல கான்செப்ட் படிங்க. வாட் இஸ் மல்டி வேல்யூ, என்ன சினாரியோல இந்த எடுத்துட்டு வராங்க, இந்த பாலிசியை எடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நீங்க படிங்க. அதுக்கப்புறமா அதை ப்ராக்டிக்கலா ட்ரை பண்ணி பாருங்க. கிளியரா? இஸ் தட் கிளியர் கைஸ்? எஸ் கிளியர். சூப்பர். அதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா ரெக்கார்டு டைப்ஸ்னு ஒருத்தர் இருக்காருப்பா. நான் இந்த கொஸ்டின் யாராவது கேட்பீங்கன்னு பார்த்தேன், பட் நான் உங்களுக்கு காமிக்கல. தட்ஸ் மை ஃபால்ட். ஆக்சுவலி நான் காமிச்சிருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஹோஸ்டட் ஜோன் இல்ல, நம்ம இப்ப பண்ணது எல்லாமே ஏ ரெக்கார்டு. யாரோ வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ஆன் பண்ண கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுறீங்களா? எனக்கு சைட்ல பாப்பப் வருது. இதை நீங்க தெரிஞ்சுதான் ஆகணும்னு இல்லை, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்ல என்ன மாதிரி ரெக்கார்டு நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு தெரியும். இப்ப நீங்க இந்த இடத்துல பாருங்க, நான் கிரியேட் பண்ணது எல்லாமே ஏ ரெக்கார்டு. ஏ ரெக்கார்ட்னா IPv4. ஓகேவா? IP4 வச்சிருக்கேன் நானு, அதனால நான் யூஸ் பண்றது ஏ ரெக்கார்ட் டைப். இங்க இருக்கு பாத்தீங்களா டைப்னு சொல்லிட்டு, இந்த டைப் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது எங்க தெரியுமா வரும்? இந்த கிரியேட் ரெக்கார்டு உள்ள போனீங்க அப்படின்னா இவருக்கு கீழே ஒரு கும்பலா ரெக்கார்டு இருக்கும். பாருங்க, ரெக்கார்ட் டைப்புக்குள்ள ஏ ரெக்கார்டு, AAA, CNAME, MX, TXT, PTR, SRV. இவங்க தான் யாருன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கான டாக்குமெண்ட்டை போட்டுக்க போறீங்க. இப்ப இவருக்கு நமக்கு தெரிஞ்சிச்சு IPv4 வச்சிருந்தா ஏ ரெக்கார்டு, 6 வச்சிருந்தோம் அப்படின்னா AA. இவங்களே இங்க ஆன்சரோடய கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நீங்க எக்ஸ்ட்ராவா இப்ப இந்த இடத்துல மெயில் சர்வர்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு MXனா என்ன, மெயில் சர்வருக்கு எதுக்கு நம்ம ரீரவுட் பண்றோம், எப்போ நான் இந்த ரெக்கார்ட் டைப்பா மாத்துவேன், இதையும் நான் உங்களுக்கு டாஸ்கா போட்டிருக்கேன். இதையும் நீங்க போய் பண்றீங்க. இந்த கான்செப்ட்ல எஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். வேலையும் நிறைய இருக்கும், டாஸ்க்கும் நிறைய இருக்கும். பட் இதுக்கு ஒரு இன்டெப்தான கான்செப்ட் நம்ம நிறைய கத்துக்கணும்ன்றதுனால எனக்கும் வேற வழி கிடையாது. நான் இப்படிதான் நான் உங்களுக்கு கத்துக்க வைக்க முடியும். அதனால நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டாஸ்கா கொடுத்துறேன். ஓகேவா? இந்த ரெக்கார்ட் டைப் என்ன, இதுக்கான டிஃபரன்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எனக்கு பார்க்க போறீங்க. கிளியர் கைஸ்? Can I get a yes? எஸ் ப்ரோ. சூப்பர். ஸோ இப்போ நம்ம ரவுட் 53 முடிச்சிட்டோம். ரவுட் 53 யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. இப்போ அந்த நேம் சர்வர் வந்து 4 வரும். நீங்க பை டிஃபால்ட்டா 4 தான் இருக்குங்களா? இப்போ 2 வரும் நீங்க? நான் 2 வரும்னு சொன்னது இந்த டொமைன் நேம்ல மாறும். ரவுட் 53ல எப்பவுமே 4 வரும். இவங்க கிட்ட தான் 2 வரும்னு சொன்னேன். அதனால தான் இங்க உங்களுக்கு 2 வந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த ஆட் சர்வர்னு இருக்கு இல்லையா, ஆட் நேம் சர்வர், அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இந்த இடத்துல எனக்கு 4 தான் வரும். ஓகே. ஓகே, அப்ப நான் எல்லாரும் கிளியர்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் கொஸ்டின்ஸ்க்கு வரேன். நான் கொஸ்டின் முடிச்சுட்டு நான் EBSக்கு போறேன். ஏன்னா நீங்க எனக்கு கிளியரா இருக்கீங்களா இல்லையான்னு தெரியணும். கரெக்டா? இப்போ எனக்கு யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். என்ன சினாரியோல
நான் சிம்பிள் ரவுட்டிங் பாலிசி எடுத்துட்டு வருவேன். அண்டர் விச் சினாரியோ? We have only one server. எஸ், அதை நானே ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்ன சினாரியோல? எஸ், ஒரே ஒரு சர்வர் இருக்குன்னா நான் எடுத்துட்டு வருவேன். அது எதுக்கு ஆக்சுவலி யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது என்ன மாதிரி பேசிஸ்ல அது வரும்? ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன்ஸ். ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் ஒரு ஆப் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்தேன். நான் இப்போ ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னோட டொமைனு, என்னோட அப்ளிகேஷனு எல்லாம் ஒன்னா இன்டர் ரிலேட்டட் ஆயிருக்கா, எனக்கு கம்யூனிகேஷன் நடக்குதா? அப்ப நான் டெஸ்டிங் பர்பஸ்க்கு நான் சிம்பிள் ரூட்டிங் பாலிசி எடுத்துட்டு வரலாமா? அந்த டெஸ்ட்ன்ற வார்த்தையை தான் நான் எதிர்பார்த்தேன். மோஸ்ட்லி ரியல் டைம்ல டெஸ்டிங் பர்பஸ்க்காக இந்த சிம்பிள் ரூட்டிங் பாலிசியை வச்சு ட்ரை பண்ணுவாங்க. சரியா? சரி, அடுத்து வெயிட்டடு என்ன சினாரியோல நம்ம எடுத்துட்டு வருவோம்? மெனி டிராஃபிக் வரப்ப ஃபஸ்ட்டு ஐபிக்கு போகும். ஸோ ஓவர் வெயிட்டாக வரப்போ ஓவர் டிராஃபிக் வரப்போ செகண்ட் ஐபிக்கு போகும். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அது மாதிரி போயிடும். சரி, நான் இன்னும் சிம்பிளா சொல்றேன். நீங்க டெவாப்ஸ் பார்க்கல, அதனால நான் சொல்றேன். ஆன்சிபிள்னு ஒரு டூல் இருக்கு. அது ஆல்ரெடி ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியும். இப்போ ஆன்சிபிள் முக்காவாசி டூல்லாம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா, மாஸ்டர் ஸ்லேவ்னு ஒரு செட்டப்ல வருவாங்க. சரியா? மாஸ்டர்னா மேல கண்ட்ரோல் அவர் பண்ணுவார். அவர் வந்து சூப்பர்வைஸ் மாதிரி. ஆனா தேவைப்படுற எல்லா ப்ரீ ரெக்வசைட் டூல்ஸ், இந்த டிபெண்ட் ஆகிற டூல்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அது வந்து மாஸ்டர் தான் வச்சுப்பாரு. ஸ்லேவ்ஸ் வச்சுக்கணுன்ற தேவை கிடையாது. அப்போ மாஸ்டர் மிஷினுக்கான நம்ம கான்ஃபிகரேஷன் சைஸ் அதிகமா இருக்குமா? கரெக்டா? ஸ்லேவ்ஸ் மிஷினுக்கு அவர் கமாண்ட் தான் பண்ண போறாரு. மேல சொல்றத கீழே இருக்கிறவங்க கேட்டு வேலை பார்க்க போறாங்க. அவங்களுக்கு எல்லாமே இருக்கணுமானா எல்லாமே இருக்கணும்ன்ற தேவை கிடையாது. ஆனா மாஸ்டருக்கு எல்லாமே இருக்கணும். அப்ப அந்த மிஷினோட சைஸ் நம்ம பெருசா தானே வைக்கணும் ஸ்லேவ்ஸை கம்பேர் பண்ணும் போது. அப்ப நான் அதை வெயிட்டேஜ்ல தூக்கிட்டு வரலாமா? கரெக்ட் தானே கைஸ்? நீங்க என்ன டெவாப்ஸ் பார்க்கல, பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல இன்டெப்தா புரியும். ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்ல எஸ். ஸோ நான் அப்ப இந்த மாதிரி சினாரியோஸ்ல நான் அந்த மாஸ்டர் மிஷின்ன்ற ஒரு ஆளை ரொம்ப வெயிட்டட் மிஷினா வச்சிருப்பேன். அதாவது இவங்களை காட்டிலும் இவரோட கான்ஃபிகரேஷன் சூப்பரா வச்சிருப்பேன். நான் ஹைலி கான்ஃபிகர்டா வச்சிருப்பேன். ஸோ அப்ப அந்த மாதிரி சினாரியோஸ்ல வெயிட்டட் எடுத்துட்டு வரலாம். அடுத்து ஜியோ லொகேஷனுக்கு வரேன். ஜியோ லொகேஷன் எஸ் நமக்கு தெரியும். வேற ஏதாவது எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. நமக்கு தெரியாத ஆன்சர் ஒன்று சொல்லுங்களேன் ஜியோ லொகேஷன்ல. அது ஆல்ரெடி யாரோ ஒருத்தர் கேட்டுங்க, பாலசுப்ரமணியம் சார் தான் கேட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல யார் அந்த கொஸ்டின் கேட்டீங்கன்னு தெரியல. அந்த கொஸ்டினே எனக்கு திரும்ப கேளுங்களேன். அந்த ஜியோ லொகேஷன்ல நான் பின்னாடி சொல்றேன் அப்படின்னு அந்த கொஸ்டின் எனக்கு அந்த எண்ட் பாயிண்ட்ஸ் அந்த லொகேஷன்ல இருக்கு. நான் கேக்கல. ஏன்னா அவர் கேட்ட கொஸ்டின் யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் அப்படியே கேளுங்க எனக்கு. ஏன்னா அதுதான் ஆன்சரே. இந்தியாலயும் யுஎஸ்லயும் நம்ம வந்து இந்த ஐபி ஜெனரேட் பண்ணா நமக்கு வருது. சப்போஸ் ஐ மீன் மலேசியா அதர் கண்ட்ரினா எனக்கு இப்படி அந்த ஐபி அட்ரஸ் எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ நமக்கு தெரியாத விஷயம் இதுதான். இப்ப என் அப்ளிகேஷன் நான் பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இப்ப நார்தன் கொரியாலலாம் இருக்காங்க தெரியுமா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்துட்டு ஒரு மானங்கட்ட கண்ட்ரி. ஐயோ எப்ப நான் ஆன்டி நார்தன் கொரியன் ஆயிட போறேன், அப்புறம் என்ன எங்கேயா பிடிச்சி போட்டுற போறான். அவனோட அப்ளிகேஷன்ஸ் வெளியில யாருக்குமே வந்துட்டு கிடையாது. கரெக்டா? வெளியில இருக்க அப்ளிகேஷனும் உள்ள ஆக்சஸ் கிடையாது. அதே மாதிரி இப்ப நான் ஒண்ணு நினைக்கிறேன், என் அப்ளிகேஷன் இந்தியாவில ஒர்க் ஆகணும், ஆனா பாகிஸ்தான்ல ஒர்க் ஆகக்கூடாது. ஓகேவா? என் அப்ளிகேஷன் இந்த ஊர்ல மட்டுமே ஒர்க் ஆகணும், வெளியில இருக்க யாரும் இதை ஆக்சஸ் பண்ண கூடாது அப்படின்னா நான் ஜியோ லொகேஷன் எடுத்துட்டு வரலாமா? ரைட். ஸோ அப்படி எடுத்துட்டு வர்றது, அதை நான் எடுத்துட்டு வர்றதுக்கான ரீசன் மெயினா பிளாக்கிங் பர்பஸ்க்காகவும் தான். ஸ்பெசிஃபிக்கா என் அப்ளிகேஷன் இங்க மட்டும்தான் ஒர்க் ஆகணும்னா அப்ப நான் ஜியோ லொகேஷனுக்கு போவேன். சரி, அடுத்து நம்ம பார்த்தா லேட்டன்சி பத்தி சொல்லுங்க. ஈஸி ரீச்சபிலிட்டி எது ஃபாஸ்டா இருக்குமோ அவ்வளவுதான். எஸ், எக்ஸாக்ட்லி. நீ எங்க வேணாலும் போய் உட்காந்துக்கோ, எந்த சர்வர்ல வேணாலும் போய் உட்காந்துக்கோ, ஆனா எனக்கு தேவை இமீடியட் அவுட்புட். அதாவது நான் இங்க facebook.com என்ட்ரு கூட அடிக்க கூடாது, ஆனா நீ எனக்கு இங்க ஃபேஸ்புக்கை காமிச்சிடணும். சரியா? யாராவது யூஎஸ் கிளைண்ட் கூட எல்லாம் பேசியிருக்கீங்களா? செம்ம காண்டாகும். ஓகேவா? அப்படிதான் கேட்பாங்க. இவர் இங்க என்ட்ரே தட்ட மாட்டாராம், எனக்கு அவுட்புட் வரலம்பாரு. நீ என்ட்ர தட்டு மூதேவி, அப்பதான் அவுட்புட் வரும் நமக்கு சொல்லாமான்னு இருக்கும். என்ன பண்றது? கிளைண்டா போயிடுவாங்க, ஒன்னும் பேச முடியாது. சரிங்கன்ட்டு உட்காந்துருப்போம் நம்ம. ஸோ
நீ எந்த சர்வர்ல வேணாலும் போய்க்கோ. அதாவது நான் உலகம் ஃபுல்லா சர்வர் வச்சிருக்கேன். எந்த சர்வர்ல வேணாலும் போய்க்கோ. ஆனா எனக்கு தேவை இம்மீடியட் அவுட்புட். அப்ப நான் தூக்கிட்டு வரப்போறது லேட்டன்சி. அடுத்து ஃபெயில் ஓவர் சொல்லுங்க. பிரைமரி டவுன் ஆச்சுன்னா செகண்டரி ரன் ஆகும். எக்ஸாக்ட்லி ரைட். பட் இது என்ன சினாரியோக்கு எனக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? வெள்ளம் வந்து டிஆர் டிசாஸ்டர் ரெக்கவரி மேபி. எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ டிசாஸ்டர் ரெக்கவரி பத்தி தெரியாதவங்களுக்காக சொல்றேன். நமக்கு எப்போ என்ன ஆகும்னே தெரியாது கரெக்டா நம்ம சர்வர்கள்லாம். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண போறது எல்லாமே வந்து ஒரு மெஷின்ஸ்ல தான். கரெக்டா கரண்ட் போயிடும். நம்ம அப்படியே ரொம்ப டிபெண்ட் ஆயிட்டோம். வைஃபை இல்லாம இப்ப நம்மளால வாழவே முடியாது. ஆனா கரண்ட் போயிடுச்சுன்னா உட்காந்துருப்போம். வைஃபை இல்லாம ஃபேன் இல்லாம உட்காந்துருப்போம். ஸோ மெஷின்ஸ் தான். ஓகே, ஹியூமனு எரர் பண்றோம்னா மெஷின் ரிப்பேர் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு இவரு ஒரு பேக்கப்பா உட்கார போறாரு. ஸோ அப்போ கம்பெனிஸ்ல ஃபெயில் ஓவர் எடுத்துட்டு வரும்போது தான் நீங்க அந்த பில்லிங்ல இருந்து பட்ஜெட்ல இருந்து எல்லாத்தையுமே அழகா மெயின்டைன் பண்ண முடியும். அந்த ரீசன்னால தான் ஃபெயில் ஓவரை அதிகமா யூஸ் பண்றாங்க. அண்ட் அடுத்து நம்ம பார்த்தது நான் பார்க்கல, நான் டாஸ்கா கொடுத்தது மல்டி வேல்யூ. அது அடுத்த செஷன்ல மேபி நான் உங்க எத்தனை பேரை மீட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அப்படி நான் மீட் பண்ணலனா கூட எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து மல்டி வேல்யூனா இதுதான் இதோட கான்செப்ட் அப்படின்னு எனக்கு ஆன்சர் மட்டும் அனுப்ப போறீங்க. இஸ் தட் கிளியர் கைஸ்? கிளியரா? சூப்பர். அப்ப ஐ ஹோப் சொல்லுங்க. நான் லாஸ்ட்ல நான் உங்களுக்கு நம்பர் நான் போடுறேன். நான் சாட்ல நான் நம்பர் போடுறேன். ஓகே, ஸோ அதில் வந்துட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப், நான் நம்புறேன் ரவுட் 53 நான் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு இன்னொரு ஒரு ஆள் இருக்கார். இன்னைக்கு நம்ம சேர்ந்து பார்க்க வேண்டியது இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆளையும் பார்க்க போறோம். கரெக்டா? ஸோ நான் முதல்ல இவங்க எல்லாரையும் டெலிட் பண்ணி விட்டுறேன். வேலை முடிஞ்சா கையோட டெலிட் பண்றதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா எல்லாமே சார்ஜபிள்னு நான் சொல்லிட்டேன். இட் இஸ் நாட் ஃப்ரீ ஒன், சார்ஜபிள். டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலி டைப் சொன்னீங்கல்ல, உள்ள ஹோஸ்டட் ஜோன் வச்சிருக்கேனா? சொல்லுங்க. அந்த டைப்ஸ்ல இப்போ IPv4 தானே யூஸ் பண்றோம். மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா ரியல் டைம்ல? இல்ல, நம்மளது சேஞ்ச் ஆகும். நான் அதனால தான் நான் சொல்றேன். இப்போ ஒரு வேளை வந்துட்டு நான் அந்த அலையாஸ் சொன்னேன்ல, அலையாஸ்ல வந்துட்டு நான் ஐபி அட்ரஸியா போடுறேன், டிஎன்எஸ் நேம் போடுறேன். கரெக்டா? அப்ப அங்க என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. அந்த சேஞ்சஸ் தான் நீங்க நோட் பண்ணணும்னு சொல்றேன். சரியா? ஃபைன். ரெக்கார்ட் செட்டை டெலிட் பண்ணாமே வெளில போய் ஹோஸ்டட் ஜோனை டெலிட் பண்றேன். டெலிட் ஆவாரு. அது சின்ன கான்செப்ட் தான். இபிஎஸ் மேக்ஸிமம் ஒரு மணி ஆயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இவரை டெலிட்டட், சர்வரையும் டெலிட் பண்ணிடலாம். இவங்க 2 பேரும் வேண்டாம். ஓகே, இபிஎஸ்ல இந்த இபிஎஸ் ஓகே. இதுக்கு முன்னாடி இன்னொரு இபிஎஸ் நம்ம பார்த்திருக்கோம். யாருக்கெல்லாம் வந்துட்டு ஞாபகம் இருக்கு சொல்லுங்க? இன்னொரு இடத்துல இபிஎஸ் அப்படின்னு நமக்கு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம். எலாஸ்டிக் பிளாக்ஸ். எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ். எஸ், தயவு செஞ்சு இன்டர்வியூல இபிஎஸ் பத்தி क्वेश्चन கேட்டாங்கன்னா மறந்து போய் கூட வால்யூமை பத்தி பேசிடாதீங்க. சரியா? ஏன்னா அவங்க கேட்கிற क्वेश्चन வால்யூமை டிபெண்ட் பண்ணது கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போறோம் இல்லையா, எலாஸ்டிக் பீம் ஸ்டாக், அது பேர். அதை பத்தின क्वेश्चन தான். வால்யூம் பத்தி கேட்கறாங்கன்னா வால்யூம்னே கேட்பாங்க, இபிஎஸ்ன்னு கேட்க மாட்டாங்க. அதை முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன், நல்ல வேலை ஞாபகம் வச்சுட்டேன். ஓகே, ஸோ இப்போ இபிஎஸ்குள்ள போயிடலாம். சிம்பிளா இவரை பத்தி நான் என்ன தெரியுமா சொன்னோம்? இவருக்கு வந்துட்டு டெவலப்பருக்குலாம் நல்ல யூஸ் ஆகிற ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன்ப்பா. இவர் என்ன பண்ண போறாருன்னா, எண்டு டு எண்டு எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு வெப் இன்ஸ்டன்ஸ்ல இருந்து அப்ளிகேஷன்ல இருந்து எல்லாத்தையும் இவரே கிரியேட் பண்ணி கொடுக்க போறாரு. எப்படி? என்னென்ன கொடுக்க போறாரு தெரியுமா? எலாஸ்டிக் ஐபி, ஸ்டோரேஜ், IAM எல்லாமே இவரே பண்றாரு. பாருங்களேன், நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். கிரியேட்டு நேம கொடுத்து கிரியேட்டுன்னு கொடுக்க போறேன். எண்டு டு எண்டு கம்ப்ளீட்டான அப்ளிகேஷனை இவர் எடுத்துட்டு வர போறாரு.
ஸோ இப்போ நான் இது உங்களுக்கு ஐடியாவும் சொல்லிட்டேன், இதை டெவலப்பர் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப சொல்லுங்க, ஏன் இதை டெவலப்பர் யூஸ் பண்ணுவாங்க? To launch applications. இதை ஏன் டெவலப்பர் யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் ஸ்பெசிஃபையா சொல்றேன். Codes. இன்னும் இன்டெப்தா கேக்குறேன். Source code எல்லா டூலுமே இதுலயே இன்டகிரேட் பண்ணுங்க. ஜாவா, PHP எல்லாமே இதுலயே பண்ணிக்கலாம். எல்லாமே இதுலயே பண்ணிக்கலாம். பட் இன்னும் போயிடுறீங்களா ப்ளீஸ்? புரியல. செவுட்டு பாம்பு இருக்குடா. செவுட்டு பாம்பு எங்க? சரி, நானே சொல்றேன். இது ஏன்னு பாத்தீங்கன்னா, டெவலப்பருக்கு கோடு எழுத மட்டும்தான் தெரியும். நான் அப்ளிகேஷன் இன்ஜினியரிங் அப்பயே சொன்னேன். அவருக்கு கோடு எழுத மட்டும்தான் தெரியும். கோடு எழுதிட்டு நம்ம கிட்ட கொடுத்துருவாரு, நம்ம வேலை செக் பண்றதுன்னு சொல்லிட்டு. இப்ப இந்த அப்ளிகேஷன் இருந்தா அவர் என்ன தெரியுமா பண்ணலாம்? இந்த ஒரே ஒரு பட்டன்ல போயிட்டு கிரியேட் அ நியூ என்விரான்மெண்ட்னு கிரியேட் பண்ணாருன்னா, அவர் உள்ள போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுன்ற தேவையே கிடையாதுப்பா. அப்ளிகேஷனை இதுல அட்டாச் பண்ணி விட்டுருவாரு. ஓகேவா? இன்ஸ்டன்ஸ் கிரியேஷனுக்கு கான்ஃபிகர் பண்ணிடுவாரு. வெளியில போய் அவுட்புட்டை பார்த்தா அழகா அப்ளிகேஷன் உள்ள இன்ஸ்டன்ஸ் உள்ள அப்ளிகேஷனோட சேர்ந்து வரும். இப்ப அவருக்கு ஒரு சர்வரை கிரியேட் பண்ணணும்ன்ற அந்த ஸ்டெப்ஸை தெரியணும்ன்ற அவசியமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நான் இங்க பண்ற ஸ்டெப்ஸை வச்சே நீங்க பாருங்க. இப்ப நான் ஒரு டெவலப்பர், ஓகே, எனக்கு இன்ஸ்டன்ஸ்லாம் எனக்கு கிரியேட் பண்ண தெரியாது. எனக்கு சர்வர் மேல அப்ளிகேஷன் ஓடணும்னு தெரியும். நான் உங்களுக்கு இங்க 3 சினாரியோ எடுத்துட்டு வர போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, சினாரியோ 1ல எனக்கு AWSலயே சாம்பிள் அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. ஸோ நான் அந்த சாம்பிள் அப்ளிகேஷன் வச்சு முதல்ல ஓட வைக்க போறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு வார் ஃபைல் வச்சிருக்கேன். அந்த வார் ஃபைலை உள்ள அப்லோட் பண்ணி ஓட போதான்னு பார்க்க போறேன். ப்ளூ கிரீன் டிப்ளாய்மெண்ட்னா என்னன்னு தியரிட்டிக்கலா மட்டும் சொல்ல போறேன். நீங்க அதை ப்ராக்டிக்கலா ட்ரை பண்ண போறீங்க. ஆனா நான் இங்க ஸ்பூன் ஃபீடு நான் உங்களுக்கு பண்ணிட்டேன். ப்ராக்டிக்கலா நீங்க எப்படி பண்ணணும்ன்றத எப்படி ஊட்டி விட்டுட்டேன் நான் உங்களுக்கு. இந்த ஸ்டெப்பை அப்படியே பார்த்து பண்ண போறீங்க. ஆனா நான் இது கான்செப்ட் என்னன்னு சொல்லிட போறேன். ஸோ சினாரியோ 3 ட்ரை பண்ண போறது நீங்க, 1 2 நான் பண்ண போறேன். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துட்டு வர போறேன்னா, ஐ எம் டெவலப்பர் நவ். எனக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேணும். கிரியேட் அ நியூ என்விரான்மெண்ட்னு கொடுக்குறேன். என்ன ஒரு பேர் வைக்க சொல்லுது. அதுக்கு நீங்க அப்ளிகேஷன் பேர் வைப்பீங்களோ, என்ன பேர் வைப்பீங்களோ நம்ம இஷ்டம் தான் பேர் வைக்கிறது. அப்ளிகேஷன் பேர் ஃபேஸ்புக் அப்படின்னா ஃபேஸ்புக்னு வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன வைக்கலாம்? EBS வைப்போமா? EBS 01 இப்படி வச்சுப்போம். 1 minute guys. நான் டெவலப்பர்ப்பா, அகைன் நான் சொல்லிட்டேன், ஐ எம் நாட் டெவாப்ஸ் இன்ஜினியர், நான் இப்போ டெவலப்பர். இப்போ நான் என்ன பண்ண போறேன், எனக்கு ஒரு கோடு இருக்கு. நான் அது என்ன கோடுனா, நான் இப்போ ட்ரை பண்ண போறது டாம் கேட். ஓகேவா? இங்க எல்லாமே இருக்கு. நீங்க எந்த கோடுல எழுதுவீங்களோ அது எல்லா கோடுமே இருக்கு. நான் முதல்ல டாம் கேட்ல ஒன்று எடுத்துட்டு வர போறேன். டாம் கேட்னு எடுத்துட்டு வந்தோடனே இப்போ ரீசெண்டா இருக்கிற அதோட வெர்ஷன், அதோட பிரான்ச் எல்லாமே எனக்கு வந்துருச்சு. வேணும்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு நான் ரீசெண்டா இருக்கிறத வச்சு நான் ட்ரை பண்ணிக்கிறேன். எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் எதையும் சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா, ஏன் அப்ளிகேஷனை உள்ள லோடு பண்ண போறது கிடையாது. ஏன் டாம் கேட்டை போட போறது கிடையாது. AWSே ஒன்று வச்சிருக்கான் தெரியுமா, சாம்பிள் அப்ளிகேஷன். முதல்ல அது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு பார்க்க போறேன். ஏன்னா எனக்கு இதுல ஐடியாவே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்றேன். அப்ப இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு நான் பார்க்க போறேன். எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு பார்த்ததுக்கு அப்புறமா என் அப்ளிகேஷனை உள்ள வந்து நான் போடுறேன். அப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ, நான் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கத்துக்க போறேன். நான் என்ன பண்ண சாரி, EBSனா ஒரே வார்த்தையில நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும்பா. நீங்க யார் EBSன்னு என்ன கேட்டாலும் சிம்பிளா சொல்லுங்க. எண்டு டு எண்டு அப்ளிகேஷனை மேனேஜ் பண்றதுதான் EBS. ஓகேவா? எண்டு டு எண்டு, ஸ்டார்டிங் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றதுல இருந்து வெளில அவுட்புட் காமிக்கிற வரைக்கும் அத்தனையும் அதுவே பண்ணி கொடுத்துரும். நம்ம வேலை அங்க ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல சாம்பிள் அப்ளிகேஷன் அமேசான்ல இருந்தே எடுத்துக்கோன்னு சொல்றேன். கான்ஃபிகர் மோர் ஆப்ஷன்ஸ் உள்ள போங்க. இந்த இடத்துல என்னென்ன இன்ஸ்டன்ஸ்லாம் நீங்க எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம எல்லாம் வந்துட்டு ஃப்ரீ டயர்ல தான் இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீ டயர் தான். மறக்காம ஒண்ணு மட்டும் சேஞ்ச் பண்ணிருங்க. இது எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இங்க பாருங்களேன், எத்தனை என்ன கிரியேட் ஆக போகுது பாருங்களேன். சாஃப்ட்வேர் வரப்போகுது, இன்ஸ்டன்ஸ் வரப்போகுது, அதோட கெப்பாசிட்டி என்ன, செக்யூரிட்டி என்ன, லோட் பேலன்சர் வந்துட்டு ஃப்ரீ கிடையாதுப்பா. அதனால வந்துட்டு லோட் பேலன்சர் எடுத்துட்டு வரல.
மானிட்டரிங் அதுவே டிஃபால்ட் மானிட்டரிங் பண்ணிக்க போகுது. நோட்டிஃபிகேஷன் நம்ம ஏதாவது வேணும்னா இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். நெட்வொர்க்கு டிஃபால்ட்டான VPC தான் எடுத்துக்க போகுது. டேட்டா பேஸ் வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ என்ன சொன்னேன், நான் ஒரு டெவலப்பரு, எனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரே ஒரு பாஸ்வேர்டு மட்டும் வச்சிருக்கிறேன். அந்த பாஸ்வேர்டை மட்டும் எனக்கு இப்போ அட்டாச் பண்ணணும். வேற ஒன்றும் கிடையாது. நான் இங்கே என்ன பண்றேன், என் கீபேரை நம்ம வச்சிருப்போம் தெரியுமா, அந்த கீபேரை மட்டும் இது உள்ள அட்டாச் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த கீபேர் உள்ள போயிட்டு தான் நம்ம மிஷினை பார்ப்போம். அதனால இந்த கீபேரை மட்டும் அட்டாச் பண்ணி விட்டுட்டு சேவ்னு கொடுத்துருங்க. கீழே வந்துட்டு ஓகே எல்லாம் ஃபைனான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் எனக்கு ஃபைன் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ கிரியேட் ஆப் என்ன பண்ணேன்னு மட்டும் சொல்லுங்க. இப்போ நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், ஒன்றும் பண்ணல. அப்ளிகேஷனுக்கு ஒரு பேர் வச்சேன். என்ன டைப் ஆஃப் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணேன், அது பைத்தானா, ரூபியா, பிஹெச்பியா, ஜாவாவா, நோட் ஜேஎஸா, என்ஜினிக்ஸா, டாம் கேட்டா என்னன்னு. எனக்கு தேவை டாம் கேட்டு. நான் டாம் கேட்டை உள்ள சொருகிட்டேன். அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு கான்ஃபிகர் மோர் அப்ளிகேஷன்ல இந்த கீபேர் பேரை மட்டும் கொடுத்துக்கிட்டேன். வேற ஒன்றும் பண்ணாம இப்போ கிரியேட் ஆப்னு கொடுக்குறேன். எவ்வளவு வேலை பார்க்கும் பாருங்களேன். இது கிரியேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நீங்க பாருங்க எத்தனை விஷயம் இந்த இடத்துல இப்போ எனக்கு கிரியேட் ஆக போகுது. பக்கெட் ஆல்ரெடி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இங்க வருங்க அமேசான் S3 பக்கெட் எவ்வளவு கிரியேட் ஆகும் பாருங்க. எலாஸ்டிக் ஐபி எனக்கு கொடுக்கும்பா, பிரைமரி ஐபி கிடையாது. இங்க எனக்கு கிரியேட் ஆக போறது எலாஸ்டிக் ஐபி, ஸ்டாட்டிக் ஐபி வரப்போகுது எனக்கு. பாருங்க டெஃபினட்டா இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா நிறைய விஷயம் கிரியேட் பண்றதுனால நம்ம வெயிட் பண்ணி தான். ரியல் டைம்ல இது யூஸ் பண்றாங்களா? டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கிரீன் டிப்ளாய்மெண்ட் நம்ம ஒண்ணு பண்ணுவோம். நான் அந்த சினாரியோ 3ல எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நம்ம எடுத்துட்டு வரும்போது நம்மளும் EDS மூலியமா தான் பண்ணுவோம். ஓகே. இந்த பாருங்க எலாஸ்டிக் ஐபி கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. கிரியேட்டட் EIP 52 14 220 238. ஹெல்த் செக்ல இருந்து எனக்கு எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி விடுப்பா. ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனையும் எனக்கு இங்க வந்து என்னென்ன கிரியேட் ஆகுதுன்னு பாருங்களேன். அது ஒரு ஒரு ஸ்டெப்லயும் நானாதான் இந்த பேஜை நான் மாத்தாம வச்சிருக்கேன். இல்லைன்னா இந்த டைம்ல டவுட்ஸ் ஏதாவது கேளுங்கன்னு நான் சொல்லுவேன். ஆனா நீங்க பாக்கணும் அதுல எத்தனை விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால இது உள்ளே வச்சிருக்கேன் நான். One minute.
சாரி கைஸ். ஸோ இப்போ இங்கே எனக்கு சொல்லிட்டாங்க நான் கிரியேட் பண்ணிட்டேன், உனக்கு ஒரு என்விரான்மெண்ட்டே நான் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே எனக்கு என்விரான்மெண்ட் கிரியேட் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல எனக்கு சர்வர் கிரியேட் ஆகியிருக்கணும். சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க, EBS 01 என்விரான்மெண்ட் ஒரு ஆள் கிரியேட் ஆயிருக்காரா? S3 ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. காலையில் எடுத்த செஷன் எல்லாம் இருக்கும். சரி பரவாயில்ல. S3 IAMங்க, IAM இந்த சைடில் வந்தால் எனக்கு லெஃப்ட் சைடில் செக்யூரிட்டி குரூப்லேருந்து எலாஸ்டிக் ஐபிலேருந்து எல்லாமே கிரியேட் ஆகிருக்கும். அவங்க வரும்போதே இவங்களே காமிச்சிடுறேன். செக்யூரிட்டி குரூப்பில் போகிறேன். இது டிஃபால்ட்டாக என்ன ஓஎஸ் எடுத்துக்கோங்க? லினக்ஸ் தான் எடுத்துக்கும். ஓகே. அப்புறம் அந்த CPU ரேம் அந்த சைஸ்லாம் எல்லாமே டிஃபால்ட்டு தான். நான் மேலே வந்து ஃப்ரீ டயர்னு நான் மென்ஷன் பண்ணேன் பார்த்தீங்களா? ஓகே. நான் அதான் சொன்னேன், ஃப்ரீ டயருக்கு என்னென்னலாம் டிஃபால்ட்டாக இருக்கோ அதை வச்சு தான் இது கிரியேட் ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு எனக்கு லினக்ஸ் வேண்டாம், எனக்கு விண்டோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விண்டோஸ் மாற்றிக்கலாம். இல்லை லினக்ஸில் எனக்கு உபுண்டு வேணும்னா மாற்றிக்கலாம். நம்ம அது மாற்றுறதுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்குது. இங்கே பாருங்கள், EBS செக்யூரிட்டி குரூப் எனக்கு ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. எலாஸ்டிக் ஐபி எனக்கு கிரியேட் ஆகிருப்பார். நிறைய டேப் ஓப்பன் பண்ணிட்டு சரி இவரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இவர் வேண்டாம், இவர் வேண்டாம், டொமைனை க்ளோஸ் பண்ணிடலாம். வேறு யாராவது இருக்காரா? இவரையும் க்ளோஸ் பண்ணிடலாம். சரி இது இருக்கட்டும். டெர்மினல் வேண்டாம். ஓகே, இந்த இடத்துல 2 ரோல் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கும் பாருங்களேன். இந்த ரோல்ஸ் உள்ள வந்தீங்க அப்படின்னா EBS எனக்கு கிரியேட் ஆன ரோலு 2 இங்கே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிருக்கும். இங்கே வருங்க, இது 2மே இப்போ எனக்கு கிரியேட் ஆனது. எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் மூலியமாக எனக்கு கிரியேட் ஆன ரோல் இது. S3ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பக்கெட் ஆட்டோமேட்டிக்காக இப்போ எனக்கு ரீஜென்ரேட் ஆகிருக்கும் EBSன்னு சொல்லிட்டு. லோட் ஆகுது, லோட் ஆகட்டும். லோட் ஆயிடுச்சா? ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் ஓப்பன் பண்ணு. எலாஸ்டிக் ஐபி தானே ஓப்பன் பண்ணு. எலாஸ்டிக் ஐபி கேட்டால் மற்றெல்லாம் வருது. ஸோ எலாஸ்டிக் ஐபியோட EBS-1 என்விரான்மெண்ட். எலாஸ்டிக் ஐபியோட இப்போது எனக்கு இன்ஸ்டன்ஸு, ஸ்டோரேஜ், IAM இப்படி நிறைய க்ரியேட் ஆக்கி கொடுத்துருக்காருப்பா. செக்யூரிட்டி குரூப்பு எல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு டாம் கேட்டு அப்ளிகேஷன் சொல்லிட்டு உனக்கு அட்டாச் பண்ணேன். உன் சாம்பிள் அப்ளிகேஷனையே வச்சு ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக நான் என்னோட ஃபைல் எடுத்துகிட்டு வரல. நம்ம ஃபஸ்ட்டு சினாரியோ படி நான் என்னோட ஃபைல் எடுத்துகிட்டு வரல. நார்மலாக ஒரு அப்ளிகேஷனை எனக்கு ரன் பண்ணு, அமேசானில் ஏதாவது சாம்பிள் அப்ளிகேஷன் இருந்தால் அதை வச்சு ரன் பண்ணுன்னு சொன்னேன். இந்த ஐபியை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஐபியை இங்கே போட்டுக்கிறேன். கரெக்டான ஐபி தானே எடுத்து. லுக்ஸ் லைக் என் நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு போல. $52.14.220 வேற ஐபி போட்டு தேடிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா?